அப்பா இந்த காலேஜ் தான்ப்பா நான் சொன்னது. என்னமோ இவ்வளவு பெரிய காலேஜா இருக்கு. ஆமாப்பா. ஹலோ சார், நான் தான் இந்த காலேஜோட பிரின்சிபல். உங்க பொண்ணு இந்த காலேஜ் நான் சேர்க்க போறீங்களா சார்? ஆமாப்பா. சூப்பர் சார், நல்லா காலேஜ் தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. தம்பி பீஸ் எவ்வளோப்பா தம்பி வரும்? சார் இப்போ பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வெறும் 5 lakhs மட்டும் தான் சார் கட்டுற மாதிரி வரும். என்ன சார் இவ்வளவு மோடு சொல்றீங்க? நானே கூலி வேலைக்கு போயிட்டுக்கேன் சார். சார் பொண்ணு படிக்கிற அடைக்கு தான் சார். பொண்ணு படிச்சு வெளியே போயிட்டாங்கன்னா மாசத்துக்கு 1 lakh சார். அடுத்து நீங்க வாங்கின கடன் ஃபுல்லாக அடுத்து ஒரே ஒரு அடைச்சிடலாம் சார். என்ன சார் சொல்றீங்க, உண்மையவா சார்? சார் அது மட்டும் இல்லைங்க சார், நம்ம காலேஜில் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நடக்கும் சார். அப்பா இந்த காலேஜ்ல சேர்ந்துக்கிறேன்ப்பா. 35,000 கட்டுறவன் தான் தெரியும், உனக்கெல்லாம் என்ன பொச்சா தெரியும். நான் படிக்கிற வரைக்கும் நான் பார்க்குறேன். நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போயிட்டு இடத்த காட்டாங்க ஃபுல்லாக அடைச்சிடலாம்ப்பா. சரிம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த காலேஜில் படிமா. அப்பா எங்க காலேஜில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கப்பா. சரிம்மா. நான் சிங்கிங்கில் சேர்ந்திருக்கேன்ப்பா. எதுல சேர்ந்திருக்கமா? இல்லப்பா பாட்டு பாடுறதுல சேர்ந்திருக்கேன்ப்பா. சூப்பர்மா, நல்லபடியா பாட்டு பாடி ஜெயிச்சிட்டோம். ஆமா, நீங்க கண்டிப்பா ஆடணும்ப்பா. இல்லம்மா எனக்கு வேலை இருக்குமா. அப்பாப்பா ப்ளீஸ்ப்பா, நான் பஸ் டைம் பாடுறேன்ப்பா. நீ கண்டிப்பா வந்து பார்க்கணும்ப்பா. ப்ளீஸ்ப்பா வாங்கப்பா. சரிம்மா, நான் கண்டிப்பா வரேன். தேங்க்ஸ்ப்பா. The next day. அப்பாடா, ஒரு ஓதிய நம்ம பொண்ணு படிக்க போறா. ஒரு முறை காதல் உயிரிழந்த காதல் விதி இல்லையா? யாரோ கூடுவே வருமா, யாரோ பார்த்திருப்போமா, அவன் யாரு யாரோ நம்ம கையில் இல்லையே. கடைசியா கண்ணைய கட்டி காத்துல நிறுத்தி உனக்கு நான் நல்லா திருப்தியா வச்சுட்டு வாயில எனக்கு புழுல எழுப்பி நல்லா கணக்கா